Hi guys, welcome to Mari சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பாஞ்ச் வெனிலா கேக் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புது பண்ணாதீங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 200 கிராம் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவோடய வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டிருக்கேன். முதல்ல இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல இருந்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பவுல் வேணா எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் வந்து இப்போ மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாவு மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல்ல வந்து 125 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை 125 கிராம் சர்க்கரையில வந்து நான் வந்து 100 ml வந்து தயிர் ஆட் பண்றேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சர்க்கரை வந்து இந்த தயிர்ல வந்து நல்லா கரையணும். இதுல வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 75 ml வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எந்த எண்ணெயும் எடுக்கக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுக்கணும். 75 ml இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து கொஞ்சம் மாவு போட்டு நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த 200 கிராம் மைதாவையும் போட்டு இந்த தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரொம்ப திக்கா இருக்கு பாருங்க. அதனால வந்து கொஞ்சமா நம்ம பால் மிக்ஸ் பண்ணி, பால் வந்து 100 ml எடுத்துக்கணும். பால் 100 ml எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 100 ml மில்க்கையும் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இப்படி பீட் பண்ணுங்க. அப்பதான் வந்து கேக் நல்லா வந்து சாஃப்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு பாருங்க, இந்த இப்படி எடுத்து விட்டா இப்படி வரணும். இந்த பதத்துல இருக்கணும். இதுதான் கரெக்டான இது. இன்னைக்கு வந்து நம்ம கேக் வந்து கடாயில தான் செய்ய போறோம். முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பு வச்சு பற்ற வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நான் உள்ள வந்து இந்த டைனிங் டேபிளோட ஸ்டாண்டு தான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நம்ம மூடிடலாம். ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வந்து இந்த கடாய் வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம மாவை வந்து வேக வைக்கிற அந்த பாத்திரத்துல வந்து ஊத்தி வைக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு டிசைன்லாம் எதுவும் இல்லாம பிளைனா இருக்கட்டும். இப்போ இதுல வந்து நம்ம வந்து கேக் பிடிக்காம வர்றதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டீங்கன்னா ரொம்ப வாசம் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து எப்பயுமே கேக் ஊத்துற பாத்திரம் வந்து மாவை விட நல்ல மாவு மாதிரி இன்னும் ஒரு பெரிய அளவா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது வந்து வெந்து வரும்போது உப்பி வரும். அதனால இப்ப வந்து இதை நல்லா இப்படி எல்லா இடமும் படுற மாதிரி தடவிடலாம் நெய்ய. கேக் வந்து கோதுமை மாவுல கூட செய்யலாம். ஆனா இன்னைக்கு நான் மைதா மாவுல தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கேக் வந்து ஒட்டாம வரணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சோண்டு மைதா மாவை இப்படி பாத்திரத்துல வந்து எல்லா இடமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மாவை இதில் ஊற்றலாம். இந்த மாதிரி இருக்கணும் மாவோட இது. இப்போ தெரியுதா? இப்போ பாருங்க நான் மாவு எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டேன். கொஞ்சம் இப்படி வந்து தட்டிக்கோங்க, அப்போதான் எல்லா இடமும் ஈவனாக இதாகும். இப்போ வந்து கடாய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி உள்ள வச்சிடலாம். இந்த இது வந்து கேக் வந்து வேகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். வந்து கடாய் சூடாயிடுச்சு. கடாய் மூடி எடுத்துட்டு உள்ள வந்து இதை வச்சிடலாம். வச்சுட்டு கடாயை வந்து மூடிடுவோம். மூடிட்டு இதோட ஹீட் வந்து ஹையாவும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தி, ஹையை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு வந்து 30 to 45 மினிட்ஸ் ஆகும். நம்ம வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ கடாய் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இப்போ வெந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு கத்தி எடுத்து நடுவில் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இந்த கேக் வந்து வேகிறதுக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆயிருக்குது. இப்போ இதை வந்து வெளில எடுத்துடலாம். வெளியில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கேக் வந்து நல்லா வந்து ஆறட்டும். ஆறின உடனே நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்து மேலே ஒரு தட்டை இது பண்ணி சும்மா லேசாக ஒரு தட்டு தட்டுங்க. பாருங்க கேக் சூப்பராக ஒட்டாமல் வந்துருக்குது. திருப்பி போட்டாச்சு. பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது கேக்கு. இது பாருங்க. இங்க பாருங்க ஓரெல்லாம் நல்லா ப்ரௌனா இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்ப்போம் கேக்கை. நல்லா சாஃப்டா கட் ஆகுது பாருங்க. பாருங்க கேக் எவ்வளோ சாஃப்டா இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.